இன்றைய முதன்மை செய்திகள். காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் திடீர் சோதனை. மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் மின்கட்டண வசூல் மையங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநவமியையொட்டி புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள செய்திகள் தொடர்கின்றன. காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் திடீர் சோதனை. சிறையில் உள்ள ரவுடிகள் மிரட்டுவதாக எழுந்த புகார் எதிரொலியால் காலாப்பட்டு சிறையில் நேற்று போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் சில தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளை சிறையில் உள்ள ரவுடிகள் தொடர்பு கொண்டு மிரட்டி கட்சி பணி செய்யக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தேர்தல் பணி செய்ய வேண்டும் என மிரட்டுவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி ரவுடிகள் தடுப்பு பிரிவு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர்கள் கார்த்திகேயன், கணேஷ், கண்ணன், சப் இன்ஸ்பெக்டர்கள் குமார், சிவபிரகாசம், சந்தோஷ் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் நேற்று மதியம் 1 மணிக்கு காலாப்பட்டு மத்திய சிறைக்குள் நுழைந்தனர். அங்கு விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள அறைகளை சோதனை செய்தனர். சோதனையில் எதுவும் கிடைக்காததால் வெறும் கையுடன் போலீசார் திரும்பி சென்றனர். மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் மின்கட்டண வசூல் மையங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை இயக்குதல் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் அன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவைத் தேர்தல் பணிகளால் 18, 19 ஆகிய 2 நாட்கள் மின்துறையில் உள்ள அனைத்து கணினி வசூல் மையங்கள் இயங்காது. எனவே மின் நுகர்வோர்கள் தங்களது மின்கட்டணத்தை சம்பந்தப்பட்ட மின்துறை இணையத்தில் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் மாநிலம் முழுவதும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது வருகின்ற வாகனங்களில் ஆவணங்களின்றி கொண்டுவரும் பொருட்கள், சட்டவிரோதமான பணம், மதுபாட்டில் கொண்டுவரப்படுகிறதா என்று எல்லைப் பகுதிகளில் தீவிர வாகன சோதனை செய்தனர். ராமநவமியையொட்டி புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ராமர் சீதா தேவிக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தரையர்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ராமர் மற்றும் சீதா தேவிக்கு திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ராமர், சீதா தேவி மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமான பைனான்சியர் வீட்டில் 3,60,00,000 ரூபாயை தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜான்சி நகரைச் சேர்ந்தவர் பைனான்சியர் முருகேசன். இந்த நிலையில் இவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக இன்று காலை தேர்தல் துறைக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முருகேசன் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது முருகேசன் வீட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்புடைய பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் ரூபாய் 2,60,00,000 மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தமாக ரூபாய் 3,60,00,000 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் துறை பறக்கும் படையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைனான்சியர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம்.
One India, one emotion. Weddings by Jose Lucas. செய்திகள் தொடர்கின்றன. கோரிமேடு அருகே பட்டானூர் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் கோரிமேடு அருகே பட்டனூரில் எழுந்தருள் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு 108 மூலிகைகளால் காப்பு கண்டு 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லால் ஆன 6 அடி உயரத்தில் எழுந்தருள் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து 108 கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை 108 நபருக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு 108 நபர்கள் தானம் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு ஆரத்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய டிரஸ்டி சாய் சசி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தேர்தலை ரத்து செய்ய கோரியும் தேர்தல் துறையை கண்டித்து சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஊதியம்பட்டு 4 முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. 104 தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பெண்கள் தையல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரியில் லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்க விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 25ஆம் தேதியாகும். இந்த பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 100% இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். 30 நாள் முழுநேர பயிற்சியில் உணவுகள் வழங்கப்படுகிறது. 90% செயல்முறை பயிற்சியுடன் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி பயிற்சி துவங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் அனுப்பும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள 2 தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் சென்று பார்வையிட்டார். மொத்தம் 2587 வாக்கு இயந்திரங்களும் 1923 விவிபேட் இயந்திரம் 150 வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகிறது. வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்கள் அனைத்தும் போலீஸ் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்கின்றன. இதனிடையே வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அலுவலர் பச்சையப்பன் என்பவருக்கு திடீரென்று வலிப்பு வந்து மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
உடனே அங்கிருந்த மருத்துவர்கள் குழு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நூறு சதவீத ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி காகித சிற்பம். புதுச்சேரியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி வடிவமைக்கப்பட்ட காகித சிற்பத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனிடம் வழங்கினர். புதுச்சேரியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி காகித சிற்பம் வடிவமைக்கப்பட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கலாம் விதைகள் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் 100% அனைத்து மக்களும் ஓட்டளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு அந்த இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, அவரது மனைவி ரேகா மற்றும் குழந்தைகள் சித்தார்த், இசை ஆகியோர் இணைந்து 100% ஓட்டளிக்க வேண்டும் என்ற வாசகத்தை வலியுறுத்தி காகித சிற்பத்தை வடிவமைத்தனர். மேலும் அந்த காகித சிற்பத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனிடம் வழங்கி குடும்பத்துடன் ஓட்டளிப்போம் என்று உறுதியேற்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் திடீர் சோதனை. மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் மின்கட்டண வசூல் மையங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநவமியையொட்டி புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.